இதயம் கனிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே. குரு அருளும் இறையருளும் நமக்கு துணை நிற்கட்டும் என்று வேண்டி துவங்குவோம். இந்த பதிவு மூலமாக பகவத்கீதையை எளிமையான தமிழ் விளக்கத்தில் பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பகவத்கீதா அத்தியாயம் 2 ஸ்லோகம் 66 மற்றும் 71. முதல்ல இந்த ஸ்லோகத்தை படிப்போம், அப்புறம் அதோட அர்த்தத்தையும் விளக்கத்தையும் பார்ப்போம். ஸ்லோகம் 66 அத்தியாயம் 2. நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நசாயுக்தஸ்ய பாவனா நசா பாவயதः சாந்திஹி அசாந்தஸ்ய குதः சுகம். அடுத்து ஸ்லோகம் 71 அத்தியாயம் 2. விஹாய காமான்யः சர்வான் புமாம்ச்சரதி நிஸ்ப்ரஹः நிர்மமோ நிரங்காரः சசாந்திமதிகச்சதி. இந்த 2 ஸ்லோகத்தையும் நம்ம ஏன் சேர்த்து பார்க்குறோன்னா ஒன்னோட ஒன்று தொடர்பானது. இந்த 66வது ஸ்லோகத்தில் பகவான் அயுக்தா அப்படிங்கிற சொல்லை உபயோகிக்கிறார். இது யுக்தா என்ற சொல்லோட எதிர்ப்பதம். யுக்தா அப்படின்னா யோக நிலையில் தன் இதயத்தில் உள்ள இறைவனோடு ஐக்கியமானவர், ஒன்றிணைந்தவர் அப்படின்னு அர்த்தம். அயுக்தா என்றால் தன் இதயத்தில் தன் கவனத்தை மையப்படுத்தாது இருக்கிறவர் என்று அர்த்தம். இதில் பகவான் பாவனா அப்படிங்கிற சொல்லையும் உபயோகப்படுத்துகிறார். பாவனா அப்படின்னா கற்பனா சக்தி, மனோபாவனை அப்படின்னு சொல்லலாம். இல்லை தியானம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம இங்கே தியானம்ங்கிற அர்த்தம் தான் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம தியானம் பண்ணும்போது இறைவன் ஒளி ரூபத்தில் நம் இதயத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற கற்பனையில் தான் நம்ம தியானம் ஆரம்பிக்கிறோம். இட்ஸ் அ ஹைப்போதெசிஸ் ஆர் அ சஜஷன் we are taking. இங்கே இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவர் எப்போது தனக்குள்ளே தன் இதயத்திலே தன் கவனத்தை மையப்படுத்தாது இருக்கிறாரோ அவரால் தனது மனதை கட்டுப்படுத்த இயலாது. சிந்தனா சக்தியை ஒழுங்காக சரியான முறையில் பயன்படுத்த இயலாது. தியானத்தில் உயர்ந்த ஆழ்ந்த நிலையை அடைய முடியாது. அவருக்கு உயர்ந்த ஞானமும் விவேகமும் தன்வயப்படாது, யோக நிலை வசப்படாது என்கிறார் பகவான். அதாவது யோகம் இல்லாதவருக்கு புத்தி இல்லை, பாவனா இல்லை. இவை இரண்டும் இல்லாதவருக்கு சாந்தி இல்லை. சாந்தி இல்லாதவருக்கு இன்பம் ஏது, துன்பம் ஏது அப்படின்னு கேட்குறார் பகவான். அதாவது ஒருத்தர் யுக்தாவா இல்லைன்னா அவரோட புத்தியும் சரியாக வேலை செய்யாது, பாவனாங்கிற தியானமும் சரி வராது. அதனால் அவரால் சாந்தியை அடைய முடியாது. தன் இதயத்திலே சாந்தியை அடையாமல், அந்த பரிபூர்ண அமைதியை உணராமல் ஒருவரால் எப்படி சந்தோஷமாக சுகமாக இருக்க முடியும்? பரிபூர்ண அமைதியே நிரந்தர ஆனந்தம் என்கிறார் பகவான். இந்த சாந்தி நிலையை எப்படி அடைவது என்று 71வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் பகவான். அதாவது ஒருவர் எப்போது இந்த உலகாயுத ஆசைகளில் இருந்து முழுமையாக ஒழித்து நிராசையா லௌகீக விஷயங்கள் அனைத்தையும் ஒரு பார்வையாளராக மட்டுமே இருந்து லௌகீக பற்றற்று எந்த ஒரு கீழ்மையான ஏக்கமும் இன்றி நான் என்னோடது என்கிற அகங்காரமின்றி இருக்கிறாரோ, தன் இதயத்தில் தன்னை ஒடுக்கி இருக்கிறாரோ அவர் அந்த பரிபூர்ண அமைதியை அடைகிறார் என்கிறார் பகவான். இப்போ நாம் சொன்ன இந்த விளக்கமே சுலபமாக இருந்திருக்கும். இதை இன்னும் எளிமையாக பார்க்கணும் அப்படின்னா, தினசரி தியானம் செய்யாமல் சாந்தியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, அதனால் நமக்கு சுகமும் இல்லை என்கிறார் பகவான்.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த அக அழகு அப்படிங்கிறது என்ன? இதைத்தான் ரமண மகரிஷி ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு. தானே தானே தத்துவம் அதனை தானே காட்டுவாயர் நாச்சலா திரும்பிய கந்தனை தினமக கண் கான் திரியும் என்றன என்ன நாச்சலா அப்படின்னு இந்த பாட்டு வரும். இதில் திரும்பி அகந்தனை தினமக கண் கான் அப்படிங்கிறது தான் தியானம். அப்படி தன் இதயத்தில் தியானத்தில் இருப்பவர்களால் அமைதியாய் என் வழி தனி வழி அப்படின்னு சன்மார்க்க வழியில் நடந்து சத்திய வழியில் சந்தோஷமாக இருப்பாங்க. எப்போதும் தன் அகத்தில் தெரியும் இறை அழக அவங்க முகத்தில் தெய்வீக பொலிவாக நம்மளால் பார்க்க முடியும். அவங்களால யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. அதே நேரத்தில் அவங்க தன்னோட கவனத்தை முழுக்க தன்னுள்ளே மையமாய் குவித்து தன் ஆத்மானுபவத்தை அடைந்து வெளி உலகில் நடக்கிற எந்த விஷயங்களாலும் பாதிக்கப்பட மாட்டாங்க. இந்த பணம், காசு, சொந்தம், பந்தம், உலகாயுத சொத்து, சுகம், துக்கம் அப்படிங்கிற எல்லாத்தையும் தாண்டி மன நிறைவோட இதயம் நிறைந்த தூய அன்போடு இருப்பாங்க. நிரந்தர சுகத்தில் ஆனந்தமாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கும் சந்தோஷம் தொத்திக்கும், வாழ்க்கை தித்திக்கும் அப்படின்னு சொல்லி நாமளும் யோக நிலையை அடைய தியானம் பண்ணி அந்த சாந்தியில் பரிபூர்ண அமைதியோ அமைதி அப்படிங்கிற நிலையை முழுமையாக உணரலாம். வாங்க. நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.